நாகப்பட்டினம் சென்றிருக்கிறார் விஜய். தன்னுடைய பிரச்சார கருத்துக்களில் அவர் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஒரு அடுக்குகளை கொண்டிருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் போதும் தொடக்கத்தில் அந்த ஊரின் பெருமைகளை குறித்து பேசிவிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் சிலவற்றை பட்டியலிட்டு அடுத்த கட்டமாக திமுக ஆட்சி, குறிப்பாக முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் மீதான விமர்சனத்தை நோக்கி நகர்ந்து விடுகிறார். அதற்கு அடுத்தபடியாக திமுக பாஜக மறைமுக உறவு இருக்கிறது என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கான பல தடைகள் விதிக்கப்படுகின்றன என்ற வகையிலும் ஒரு 5 அடுக்குகளாக இன்றைக்கு அவர் தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறாகவே கடந்த வாரம் திருச்சியில் பேசும்போதும் தன்னுடைய கருத்தாக அவர் பதிவிட்டு பேசியிருந்தார். முதற்கட்டமாக திருச்சியினுடைய பெருமைகள், திருச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்று திமுக மீதான விமர்சனங்கள், பாஜக மீதான விமர்சனங்கள் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையிலேதான் போட்டி என்ற வகையில் தன்னுடைய கருத்தை அவர் முடித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக அரியலூரிலும் இதே வகையிலான ஒரு ஃபார்மேட் என்று சொல்லலாம், அந்த அடுக்குகளிலேயே அவர் தன்னுடைய பரப்புரை பாயிண்ட்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நாகப்பட்டினம் சென்று அவர் தொடக்கத்தில் அந்த மாவட்டத்தின் பெருமைகள் பேசிவிட்டு சில முக்கியமான விஷயங்கள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பட்டியலிட்டுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக திமுக மீதான விமர்சனத்தை கடுமையாக வைக்க தொடங்கி இருக்கிறார். திமுக பாஜக மறைமுக உறவு என்றும் அவர் பேசியிருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக அவர் எப்போதும் கூறி வரக்கூடிய வகையில் என்ற வகையில்தான் அரசியல் களம் இருக்க போகிறது, இருக்கும் என்ற வகையில் தனது கருத்தை அவர் முடித்திருக்கிறார். விஜய் தன்னுடைய பரப்புரையில் என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்க போகிறார், எப்படி தனது பரப்புரையை செலுத்தப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் இவ்வாறான திமுக மீதான விமர்சனங்கள் என்ற வகையிலேயே அவர் தனது பயணத்தை வடிவமைத்திருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த காலகட்டங்களில் அவர் தன்னுடைய பரப்புரையை எப்படி முன்வைக்க போகிறார், அவருக்கான கொள்கை என்ன, எப்படி தன்னுடைய அரசியல் பாதையை எடுத்துச் செல்ல போகிறார் என்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய பரப்புரை என்பது இவ்வாறாக அமைந்திருக்கிறது என்றே நாம் பார்க்கலாம். இதனுடைய பாசிட்டிவ் அம்சங்களாக பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால், விஜய் என்பது ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தவர். தற்போது அவர் களத்திற்கு செல்லக்கூடிய வகையில் அவர் வைக்கக்கூடிய திமுக மீதான விமர்சனங்கள் என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றே பலராலும் சொல்லப்படுவதுண்டு. குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள், பெண்கள் உள்ளிட்ட பல தரப்பு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவர் ஏற்கனவே உருவாக்கிவிட்டார். இந்த வகையில் அவர் திமுக மீதான விமர்சனங்களை வைக்கக்கூடிய சூழலில் தனக்கு ஆதரவான வாக்கு வங்கிகளாக அவற்றை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் விஜயனுடைய இந்த பரப்புரையை முன்னிட்டு பாசிட்டிவ் அம்சங்களாக பார்க்கின்றனர். மறுபுறம் இதனுடைய எதிர்மறை விமர்சனங்களாக பார்ப்பது என்னவென்றால், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய வகையிலான ஒரு பரப்புரையை அவரும் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள், குறைகள், வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை உள்ளிட்ட கருத்துக்களை அவர் தொடர்ந்து ஊரூராக சென்று பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அதே பாணியிலான ஒரு பரப்புரையை விஜயும் மேற்கொண்டு வருகிறார். உதாரணத்திற்கு கிட்னி திருட்டு சம்பவமாகட்டும், வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மையாகட்டும், அந்த ஊருக்கான பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசுவதாகட்டும், இதையே தான் எதிர்க்கட்சி தலைவரும் முன்வைத்து பேசி வருகிறார். அதே பாணியில் விஜயும் விமர்சன பரப்புரையை அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் அது அவருக்கு எந்த விதமான சாதகத்தை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தையும் எதிர்மறை கருத்துக்களாக பலரும் முன்வைப்பதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் தான் விஜய்க்கான செல்வாக்கு எந்த வகையில் இருக்கிறது என்ற வகையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். கடந்த முறை திருச்சியில் இருந்து மரக்கடை பகுதிக்கு செல்வதற்கு ஏறக்குறைய 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஆனது. 10:35 முதல் 11 மணி வரை அவர் பரப்புரை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்ட நிலையில் ஏறக்குறைய ஒரு 3:30 மணிக்கு மேலாக அவர் தனது பரப்புரையை திருச்சியில் தொடங்கியதை நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் வெள்ள கூட்டம் என்பது நிறைந்திருந்ததையும் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அரியலூரில் ஏறக்குறைய 9 மணி அளவில் தான் தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டார். பெரம்பலூர் பயணம் என்பது அந்த இடத்தில் நடைபெறாமல் போனதையும் பார்த்தோம். இன்றைக்கும் பெரம்பலூர் மக்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்ற வகையில் தனது கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இன்றைக்கும் அவர் நாகப்பட்டினத்தில் அண்ணா சிலை அருகே அவருக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது, புத்தூர் பகுதியில். அந்த இடத்திற்கு செல்வதற்கும் ஏறக்குறைய நேரமே பிடித்திருந்தது. அந்த இடத்திற்கு வந்து அவர் எப்போது தனது பரப்புரை கருத்துக்களை முன்வைக்க போகிறார், என்ன விதமான கருத்துக்கள், குறிப்பாக புதிதாக ஏதாவது கருத்துக்களை முன்வைப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் திமுக மீதான விமர்சனங்களை மட்டுமே அவர் முன்வைத்து தன்னுடைய கருத்துக்களை முடித்துக் கொண்டிருக்கிறார். நான் அரசியலுக்கு
புதிதல்ல. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டே மீனவர்களுக்காக நாகையில் போராடியவன் நான் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார். 2011ஆம் ஆண்டு நமக்கு நினைவிருக்கலாம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள், நாகை பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான ஒரு விஷயம் கடுமையாக அப்போது அரசியல் களத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நாகப்பட்டினத்தில் விஜய் கூட்டியிருந்தார். அப்போது வேட்டைக்காரன் படத்தில் இருந்து அதற்கு பிறகு வேலாயுதம் பட ஷூட்டிங் என்று நினைவு. அந்த தருணத்தில் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அந்த படத்தின் பாடல்கள், வசனங்களை எல்லாம் கூறி இலங்கை மீது கடுமையான விமர்சனங்களை அவர் அந்த காலகட்டத்தில் முன்வைத்திருப்பதையும் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் நாகப்பட்டினம் எனக்கு புதிதான மாவட்டம் அல்ல என்று அங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலைய பிரச்சனை, கடல்சார் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் இணைகிறார். வணக்கம் திருமதி லட்சுமி. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப திருச்சி அரியலூர் பரப்புரை பயண கருத்துக்கள், விஜயனுடைய கருத்துக்களை பார்த்தோம். இப்ப நாகப்பட்டினத்துல அவர் பேசி இருக்கிறத எப்படி பார்க்கலாம் உங்க பார்வை? இன்றைக்கு நாகப்பட்டினத்துல வந்து அவர் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து நாகப்பட்டினம் வந்தது, அதற்கு பிறகு இப்ப பேசுனது, இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து பார்க்கும்போது கடந்த வாரம் அவங்களுடைய பரப்புரையில அந்த கூட்டத்தினால ஏற்பட்ட சிக்கல்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு படிப்பினையா இருந்திருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் பேசுற ஸ்டைலுமே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. ஸோ அவங்க இனி நாளாக இனி வந்து விஜயினுடைய தாவேகா முழுமையாக அந்த ஒரு அரசியல் கட்சி முழுமையாக எப்படி களத்துல செயல்படுமோ அவங்க எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் பெரிய சேலஞ்சரா அவங்க இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய டிசிப்ளினும் ஆயிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்துல. இதை தாண்டி அவர் இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே அந்த பகுதியில, நாகப்பட்டினம் பகுதியில பெரும்பாலும் அந்த மக்களிடையே பெரிய அளவுல எடுபடும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அந்த லோக்கல் இஷ்யூஸை வந்து கரெக்டா டச் பண்றாரு. என்ன சொல்லணும்னா, நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை வந்து ஒழுங்கா பராமரிக்கல, அது மாதிரி ரொம்ப சின்னதா மக்களோட ரொம்ப கனெக்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாரு. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஹைவே இதை ஏன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு கேட்கிறாரு. ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஏன் இல்லைன்னு கேட்கிறாரு. இது எல்லாமே வந்து மக்களோட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். ஆனா அவங்க அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த மனநிலையில இருக்கக்கூடியவங்களையும் உற்சாகப்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய அத பேசுறாரு. நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, வெளிநாட்டு முதலீடா இல்ல உங்க குடும்பத்துல இருந்து வெளிநாட்டுக்கு முதலீடா, நீங்க சொந்த குடும்ப வளர்ச்சியை தான் பாக்குறீங்க. இது வந்து தமிழ்நாட்டுல எப்போதுமே வந்து இந்த ஆன்டி டிஎம்கே பேசக்கூடியவங்க அவங்க மைண்ட் செட்ல ரொம்ப பதிஞ்சு போயிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா டிஎம்கேவை வந்து ஒரு டைனாஸ்டிக் பார்ட்டியாவும் அவங்கள டைனாஸ்டாவும் அதை தாண்டி குடும்ப அரசியல் செய்யறதாகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவே அவங்க பேசுறதாகவும் இது தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதற்கு பிறகு ஜெயலலிதா, அதிமுக எப்போதுமே அதை தான் பேசியிருக்காங்க. இன்னைக்கு அந்த அதிமுக பேசக்கூடிய அந்த டோனையும் கையில எடுத்திருக்காரு. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து தாவேகாவுக்கும் சரி விஜய்க்கும் சரி அது வந்து பலம் சேர்க்கக்கூடியதாகவே இருக்கும். இன்னொன்னு வந்து ஃபிஷர்மேன் இஷ்யூவை பத்தி பேசியிருக்காரு. அதாவது ஈழத்தமிழர்களை பத்தி பேசுறாரு, அதற்கு பிறகு மீனவர்களை பத்தியும் பேசுறாரு. மீனவர்களை பத்தி பேசும்போது குறிப்பிடுறாரு, நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்போ வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள்னு சொல்றோம், மற்ற எந்த பகுதியில மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவில இந்திய மீனவர்கள்னு சொல்றோம், ஏன் இந்த பாகுபாடு? ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதிட்டு நம்ம வந்து நீங்க வந்து அமைதியா இருந்துட்டா போதுமா, இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கான தீர்வு வந்து யாரு ஆட்சியில இருந்தாலுமே இதுக்கான தீர்வு காண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா நிறைய மீட்டிங்ஸ் ஏற்கனவே நம்முடைய மீனவர்கள் தரப்புல இருந்தும் இலங்கை மீனவர்கள் தரப்புல இருந்தும் கிட்டத்தட்ட 6-7 சிட்டிங்ஸ் மீட்டிங்ஸ் நடந்துருச்சு. பெரிய தவறு வந்து நம்முடைய மீனவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு. அதை வந்து எந்த அரசியல் கட்சி தலைவரும் அதை பேச மாட்டாங்க. ஏன்னா மீனவர்களுடைய வாக்குகள் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால எப்போதுமே அதை பேச மாட்டாங்க. ஆனா இது வந்து இமோஷனல் இஷ்யூ. எப்பனாலும் இது வந்து மக்கள் மத்தியில எடுபடும், மீனவர்களை பத்தி பேசுறதும் மக்கள் மத்தியில எடுபடும், அந்த பகுதிகளிலையும் எடுபடும் அப்படின்றதுக்காக யாராக இருந்தாலும் அதையே பேசுவாங்க. அதைதான் விஜயும் செய்திருக்கிறார். இது வந்து அவருக்கு இன்னைக்கு பேசினது எல்லாமே அந்த பகுதியில அவருக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக, குறிப்பாக நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியில அவருக்கு வாக்குகளை பெற்றுத்தரதுக்கு இல்ல டிஎம்கேவை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு களத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்குன்னு நினைக்கலாம். இன்னொன்னு தொடங்கும் போதே அவர் வந்து
எல்லா மதத்தை சேர்ந்த கடவுள்களையுமே வந்து சொல்லிட்டு அதற்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாரு. நாகப்பட்டினம் வந்து ரொம்ப ஒரு செக்யுலர் மண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்து அவரை வந்து ஒரு மதத்துக்குள்ள அல்லது வந்து பிஜேபி ஃபார் பிஜேபி இல்ல பிஜேபி பி டீம் அப்படியெல்லாம் அடக்க முடியாதுன்ற ஒரு சூழலுக்கு அவரை கொண்டு வந்து அவர் நிறுத்தியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதை தாண்டி வந்து முடிக்கும் போது வந்து அவருக்கு வந்து ஒரு வேல் ஒண்ணு பரிசாக கொடுக்குறாங்க. போன கூட்டத்திலையும் திருச்சியிலையும் வேல் பரிசாக கொடுத்தாங்க. அதை அவர் கையில வச்சுக்கிட்டே தான் ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சு வந்தாரு. இன்னைக்கு இது முடிஞ்ச பிறகு ஒரு வேல் ஒண்ணு கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி போஸ்ட் பண்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து அவரை வந்து நீங்க வந்து மதம் சார்ந்தவர்னு அடக்கிட முடியாது. அவர் செக்யூலர். டிஎம்கேக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்றதுக்கு, அந்த ஒவ்வொரு பகுதிகள்லயும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களோட கனெக்ட் பண்றதுக்கு, இப்படி எல்லா விஷயங்களையுமே ரொம்ப அழகா இந்த நாகப்பட்டினம் மீட்டிங்கை வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காங்கன்னா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த மீட்டிங்ல வந்து அவர் டிஎம்கேக்கு எதிராக தன்னை நல்லாவே பொசிஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவருடைய இந்த பரப்புரைக்கு வேறு விதமான எதிர்மறை கருத்துக்கள் வருது இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போறாரு, அவர் திமுகவை விமர்சிக்கிறார், அந்த பகுதி பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசுகிறார், அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏறக்குறைய விஜயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு, திமுகவை விமர்சிக்கிறாரு, நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோங்கிறாரு, அந்த இருக்கக்கூடிய லோக்கல் இஷ்யூஸ் மாவட்ட பிரச்சனைகளை பட்டியலிட்டு பேசுறாரு. இது ஒண்ணு அவ்வளவு புதுசு இல்லையே, இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பாக்குறீங்க? அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா தம்பி தமிழரசன், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போன போது அவர் வந்து இதே மாதிரி நாகப்பட்டினத்திலயோ இல்ல வந்து திருச்சியிலயோ பேசின போது நீங்க என்ன கூப்பிட்டு போனோ எடுத்தீங்களா? விஜய்க்கு தானே நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம், விஜய்க்கு மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருக்கிறது, ஒரு கூட்டம் கூடுது. எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக பேசக்கூடிய ஒண்ணுதான். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் 4 வருஷமும் இதைதான் பேசி இருக்கணும். 4 வருஷம் பேசாம இன்னைக்கு பஸ் எடுத்துக்கிட்டு போய் பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. விஜய் வந்து பார்ட்டி லான்ச் பண்ணி 1 இயர் கழிச்சு இப்ப வெளியில வந்திருக்காரு. அவர் எப்ப வெளியே வருவாரு, எப்ப பேசுவாரு? நீங்க வந்தா கூட்டம் வராது, உங்களுக்கு கட்சி கட்டமைப்பு இல்ல, மக்கள் மத்தியில செல்லுபடி ஆகாது, நடிகர்களுக்கான காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி எல்லாருமே, நான் உள்பட எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்திலயும் நம்ம பேசணும். ஆனா இது எல்லாமே வந்து இப்ப நாளாக ஆக எல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா கிரவுண்ட் ஷிஃப்ட் ஆகுது. 4th இயருக்கு அப்புறம், அதாவது ஒரு அரசாங்கம் 4 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு அந்த ஆன்டி இன்கம்பன்சி இல்ல மக்கள் மனநிலை வந்து பெரிய அளவுல வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அந்த உண்மையிலே ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டுல இருக்கு, இல்லாமல் எல்லாம் இல்ல. அது ஆனா ஒரு பெரிய அளவுல வெறுப்பா இன்னும் மாறல. விஜய் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியும், அதை வெறுப்பாக மாத்தி தன் பக்கம் அதை மாத்திக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதுக்கான இதுதான். ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுறது எல்லாமே வந்து சாதாரணமா அவரோட படத்துல பேசுற மாதிரியான டயலாக்ஸ் மாதிரி தான் பேசுறாரு. சோ இதை வந்து அவரால் ஈஸியா மக்கள் மத்தியில தன்னை கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கும் கூட. நன்றி திருமதி லட்சுமி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து சனிக்கிழமை ஏன் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பது தொடங்கி இந்த பரப்புரை பயணத்திற்கான கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை நாம் திருச்சி அரியலூரை பார்க்கும்போது அதை காட்டிலும் மிக தீவிரமாக திமுக மற்றும் முதலமைச்சரை குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார். மிரட்டி பார்க்கிறீங்களா என்ற வகையிலும் அவர் பேசியிருக்கிறார். வெளிநாட்டு முதலீடுகளா, வெளிநாட்டில் முதலீடுகளா என்ற வகையிலும் கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். நான் உழைத்து சம்பாதிக்கிறேன், குடும்பத்தை வைத்து அதனை முன்னிறுத்தி நான் சம்பாதிப்பதில்லை என்ற வகையிலும் கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது கடுமையான பார்வைகளை திமுக மீது மிக அதிகப்படியான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே பல மூத்த பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் சொல்லக்கூடிய வகையில் திமுகவுக்கு எதிரான ஒரு முதன்மையான சக்தி நான் தான் என்ற வகையில் அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஐயநாதன். வணக்கம். வணக்கம். இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துல விஜய் பேசினத நம்ம பார்த்திருப்போம். இந்த பேச்சினுடைய சாராம்சங்கள், அந்த சாராம்சங்கள் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஈடுபடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க? அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திமுக வந்துட்டு மக்கள் எதிரியாக கருத வேண்டும், திமுகவுக்கு எதிராக வந்துட்டு தாவேகா தான் நிக்குது, இந்த ஆட்சியை வந்துட்டு நீக்கணும், தங்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்ற ஒரு அந்த மையத்தை வச்சுதான் அவருடைய கருத்தியல் கட்டமைப்பு இருக்குது, அவருடைய பேச்சு இருக்குது. இது வந்துட்டு என்ன அப்படின்னம்னா, இது அரசியல் ரீதியா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா திமுகவுக்கு எதிராக எல்லாருமே பேசுறாங்க, அதுல விஜய் ஒருத்தர் அப்படின்ற அந்த ஒரு பிஜேபினாலும் திமுக எதிர்தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னாலும் திமுகவுக்கு எதிர்தான், அப்புறம் சீமானாலும் திமுகவுக்கு எதிரிதான்.
அப்புறம் இருக்கிற கட்சிகள் எல்லாம் திமுக எதிரி தான், விஜயும் திமுக எதிரி தான். ரைட்டுங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா மொத்த அரசியல் ரெண்டா பிளவுபடுது. ஒண்ணு திமுக, ரெஸ்ட் மத்தவங்க எல்லாம் அப்படின்னு ஆகுது இல்லையா? இதை வந்துட்டு எந்த இடத்துல விஜய் உதவ போகுது? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற சிக்கல்கள் எல்லாம் அவர் நேரடியா மேம்போக்க தொட்டுட்டு போறாரு. மீனவர்கள், இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அப்படின்னு அவர் சொல்லிட்டுறாரு. இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 10 வருஷமா பேசிட்டு இருக்கிற செய்தி. ஆனா என்ன தீர்வு? கேட்ட தீர்வை வந்துட்டு நான் தேர்தல் அப்ப சொல்லுவேன். அதாவது ஒரு ஆழமான புரிதலை வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாரு. ஆழமான புரிதலை வெளிப்படுத்தும் போதுதான் தொலைக்காட்சி வழியா பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய அந்த உரையை கேட்டுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு சிந்திக்க தோண்டும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுடைய ரசிகர்கள். அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க என்ன சொன்னாலும் சரி, சொல்லனாலும் சரி, அவங்க ஒவ்வொன்னு கத்த போறாங்க, உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க, அது வேற. ஆனா பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அது கேட்டுட்டு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல அவங்களோட சிந்தனைக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தான் அவர் பேசுறாரு. ஊழல், கொள்ளையடிச்சுங்க, அதுவும் சில இதெல்லாம் வெளிநாட்டு பயணத்தெல்லாம் வந்துட்டு அவரு விமர்சனம் பண்ண விதம் வந்துட்டு கேவலமானது. அவர் போறாரு, இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டு அதுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாரு. அதை என்ன இண்டஸ்ட்ரி எதையுமே புரியாத நீங்க எதுக்கு போறீங்க? உங்களுடைய முதலீடு பண்றதுக்கா முதலீடு எடுத்துட்டு வருது இப்படிலாம் பேசுறதுன்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தெருமுனை அரசியல். அது அதான் சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு புதுசா வந்தவர், அரசியலை பற்றி அறிமுகம் இல்லாதவர், அரசியலை பற்றி புரிதல் இல்லாதவர் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லும் போது அது மக்கள்கிட்ட எடுபடாது. புரியுதுங்களா? திமுகவுக்கு எதிரா நிலை நிறுத்தல. இன்னும் அவர் என்ன சொல்றாரு? திமுக என்னை பார்த்து பயப்படுது, நான் எங்க போனாலும் மைக் வயரை கட் பண்றாங்க, கரண்ட் கட் பண்றாங்க, இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாதீங்க, நேர்மையா தேர்தலை சந்தியுங்க அப்படின்னு. விஜயை பார்த்து திமுக அரசாங்கம் பயப்படுது அப்படிங்கறத அவரு திரும்ப திரும்ப அழுத்தமா சொல்றாரு. இவர் உண்மையான இருக்கிறாரா? அதெல்லாம் மக்கள்கிட்ட போனதானங்க தெரியும். அதாவது என்னன்னா, திமுக இவங்களை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு அவரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவர் ஏதாவது பேசினாருன்னா அதுக்கு ஒன்னும் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே பெசாத இருந்துடுறாங்க இல்லையா? அதனால அவங்கள பிடிச்சி எடுக்கிறாரு. இவரோட ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ரொம்ப சிம்பிளுங்க. யாரு ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த மாநிலத்துல? திமுக எதிர்த்து அரசியல் பட்டு அவ்வளவுதான். அதான் அவருக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டியதா இருக்குது. இதுதானே இவர் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் என்னன்னோ சொல்லி பார்த்தாரு, எதுவுமே நடக்கல. கூட்டணிக்கு ஆட்களை கூட்டு பார்த்தாரு, எதுவும் நடக்கல. ஆனா அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடிப்படையற்ற விடயங்கள். அடிப்படையை தொடவே மாட்டேங்கிறாரு. இப்ப இந்திய ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும் போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தொட்டுட்டு அந்த மீனவர் பிரச்சனை மட்டும் தொட்டு அப்படியே போயிடுறாரு. அது ஆழமா பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா அந்த மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அது ஆழமா பேசுறதுக்கு அவருக்கு தெரியாது. அதனால இதை மட்டும் மேம்போக்க பேசிட்டு போறாரு. எல்லாம் ஒன்லைன். நீங்க அந்த திருச்சியில என்ன பேசினாரோ இல்ல அந்த மாநாட்டுல என்ன பேசினாரோ அதேதான் இப்போ ஒன்லைன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க இதுக்கு என்ன செஞ்சீங்க, இதேதான் அவர் சொல்லிக்கிட்டே போவாரே தவிர அவரு எந்த இடத்துலயும் ஆழமான ஒரு புரிதலை வெளிப்படுத்த மாட்டாரு. அதுதான் இவருடைய அரசியல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம். இன்னும் போக போக அவருக்கான ஆதரவு தளம் அதிகமாகும். இன்னும் எடப்பாடி பழனிசாமி விமர்சன அரசியல் முன் வச்சாலும் இவருக்கான அந்த ஒரு கணிசமான ஒரு செல்வாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்ல இவருக்கு ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும்னு சொல்றாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? ஏன் ஒரு நடிகருக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க விஜய்க்கு இருக்கும். ஒரு பாப்புலர் ஆக்டருக்கு என்ன இடமோ அந்த இடம் தான் விஜய்க்கு கிடைக்கும். இதை தாண்டி பண்ணணும் அப்படின்னம்னா அவர் அரசியல ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி ஆகணும். ஏன் கமல்ஹாசன் ஃபெயிலியர் ஆனாரு? தெரியல அரசியல். ஏன் விஜயகாந்த் ஃபெயிலியர் ஆனாரு? தெளிவின்மை. அவர்கிட்ட துணிவு இருந்துச்சு, தெளிவு இல்ல. இதுதான் மெயினான விடயம். அப்போ நீங்க இவர்கிட்ட துணிவும் கிடையாது. இவர் சும்மா சொல்றாரு என்ன பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ட்டு. இவருக்கு பார்த்து பயப்படுறதுக்கு திமுக என்ன இருக்குது? அது ரொம்ப தமாஷான ஒரு விடயம். ஆக இவர் என்ன பண்றாரு, தன்னை வந்துட்டு ஒரு பெரிய மெகா பொலிட்டிக்கல் ஸ்டாரா அவர் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. அதுதான் நான் தான் பெரிய ஆளு, நான் ஒரு நட்சத்திர அரசியல்வாதி, புதுசா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. மக்கள் ஏத்துக்கணும் இல்லைங்களா? அதனாலதான் நான் சொல்ல வரேன், புரிதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றேன். புரிதலை வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் மக்கள் ஏத்துக்குவாங்க. சிந்திக்கக்கூடியதா இருக்கணும் இவருடைய அரசியல். இளைஞர்கள்லாம் நம்ம கிட்டதான் வந்துருவாங்க அப்படின்னோம்னா, இளைஞர்கள் எல்லாம் இவராட்ட நடிகர்களா இல்ல ஒண்ணும் தெரியாதவங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நன்றி திரு ஐயநாதன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து விஜய் நாகப்பட்டினத்தில் பரப்புரையை முடித்து கொண்டு விட்டு அடுத்த கட்டமாக
திருவாரூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை முன்வைக்க போகிறார். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 2 விதமான கருத்துக்கள் வருகின்றன. தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கக்கூடிய விருந்தினர்களின் கருத்துக்களும் இருவேறு கருத்துக்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் விஜய் அவருக்கான ஒரு நட்சத்திர செல்வாக்கு என்பது கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்தடுத்த நிலையில் அவர் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார், மேம்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய பரப்புரை கருத்துக்களை இன்னும் தீவிரமாக முன்வைத்து வருவதை பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக திமுகவுக்கு எதிரான ஒரு முதன்மை சக்தியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் அவர் தீவிரமாக இருக்கிறார். இனி அடுத்தடுத்த கட்டங்களில் இது தீவிரமாக வெளிப்பட்டு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 திராவிட கட்சிகளுமே இதன் மூலமாக தங்களை இந்த விஜய் போன்ற ஒரு சக்தியிலிருந்து எப்படி வேறு விதமான வியூகத்தை வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு நகர்வை அவர் உருவாக்குகிறார் என்ற நேர்மறையான கருத்துக்களை வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. மற்றொரு புறம் எதிர்மறை கருத்துக்கள் எவ்வகையில் வருகிறது என்றால், இவர் ஏற்கனவே சொல்லக்கூடிய கருத்துக்களைத்தான் திரும்ப திரும்ப மீண்டும் அவர் பதிவு செய்து வருகிறார். ஆழமான எந்த விதமான ஒரு புரிதலும் கொண்ட கருத்துக்களை அவர் பரப்புரையில் கூறுவது இல்லை. மேம்போக்காக திமுக அரசை விமர்சித்து பேசுகிறார். ஒரு தகுந்த ஆதாரங்களோடு பட்டியலோடு அவர் தனது விமர்சனங்களை முன்வைப்பதில்லை. கூடுதலாக பாஜகவை எப்போதும் போல் ஒரு சில வார்த்தைகளில் விமர்சனங்களை முடித்துக் கொண்டு விட்டு திமுகவை நேரடியாக தாக்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இவருடைய பரப்புரை எடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. மிக கூடுதலாக திமுகவை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், மறுபுறம் சீமான் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக விஜயும் தற்போது திமுகவை எதிர்த்துக் கொண்டிருந்தார். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக தற்போது தமிழ்நாட்டில் ஆளும் சக்தியாக இருப்பதால் அதற்கு எதிரான ஒரு முதன்மை சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் அவர் தீவிரம் காட்டினாலும் அவருக்கான இந்த கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு என்பது இன்னும் உறுதி பெறவில்லை, இறுதி பெறவில்லை. அந்த வகையில் அதிமுகவே முதன்மையான எதிர்க்கட்சியாக திகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி நட்சத்திரத்தை பார்ப்பதற்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாகவே இதனை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் திமுகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அவருடைய இந்த விமர்சன வியூகங்கள் என்பது ஒரு பெரிய அளவிலான ஒரு கணிசமான வாக்கு வங்கியை அவருக்கு உருவாக்கி தருவ வாய்ப்பு இல்லை என்றே பலராலும் சொல்லப்படுவது உண்டு. எம்ஜிஆர் உதாரணத்தை காட்டி பலரும் சொல்வதையும் நாம் பார்த்து வருகிறோம். எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பித்து உச்சபட்ச நிலையை அடைந்த வேறு எந்த நட்சத்திரமும் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லை என்பதையே நாம் பார்த்து வருகிறோம். விஜயகாந்த் மட்டுமே 29 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியாக அதிமுக கூட்டணியில் ஒரு உச்சநிலையை அடைந்தார். அதற்கு பிறகு அதற்கு முன்பாக எந்த தீவிரமான ஒரு நடிகரும் அரசியலில் பங்கு கொண்டு ஒரு பெரிய வெற்றியை பெற முடியவில்லை. அதோடு ஒப்பிட்டும் அவருக்கான எதிர்மறை விமர்சனங்களை வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைகிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் தம்பி. வணக்கம். இப்ப நாகப்பட்டினத்துல விஜயனுடைய கருத்துக்களை நாம பாக்குறோம். ஒரு சிலர் திருச்சி, அரியலூர்ல பேசுனதை காட்டிலும் நல்லாவே பேசுறாரு, திமுகவை தீவிரமா பேசி தன்னை பொசிஷன் பண்றாரு அப்படின்னு பாசிட்டிவா சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கருத்துக்களை? பொசிஷன் பண்றங்கிறது எல்லாருமே பண்ணலாம். இது பெருந்துறை இடைத்தேர்தல் வரும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எனக்கும் அதிமுகவுக்கும் தான், பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு பொசிஷன் பண்ணாரு. அதையே பெரிய அளவு ஊடகங்களும் எடுத்து சென்றன. கடைசியில தேர்தல் முடிவு வரும்போது அதிமுக வெற்றி பெற்றது. 2வது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக 2வது, அண்ணன் வைகோட வேட்பாளர் 2வது வந்தாரு, 3வது இந்திய கம்யூனிஸ்ட், 4வது காங்கிரஸ் என்ற முடிவு தான் அங்க வந்தது. பொசிஷன் பண்றது ஒருத்தருக்கு உரிமை. அந்த பொசிஷன் பண்றது அவர் திமுகவுக்கு எனக்கும் போட்டின்னு கூட பொசிஷன் பண்ணலாம். இதையும் தாண்டி நான் தான் வெற்றி பெறணும்னு கூட பொசிஷன் பண்ணலாம். எனிவே பொசிஷன் பண்ணக்கூடிய அந்த உயர்வுக்கு அவர் வர்றது பாராட்டுக்குரியது, பாராட்டத்தக்கது. பொசிஷன் பண்றது ஃபேக்டா வரணும், ரிசல்ட்டா வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இப்ப சீமான் கூட தன்னை பொசிஷன் பண்றாரு. எல்லாருமே பெரியார் கூட நிற்கிறாங்க. அண்ணா இவரு ஸ்டாலின் பெரியார் காலு, விஜய் பெரியார் காலு, எடப்பாடி பெரியார் காலு. இது பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணாங்கிறதான் போட்டின்னு அவரும் பொசிஷன் பண்றாரு. ஸோ ரிசல்ட்ல மக்கள் தான் முடிவு பண்ணணும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் நிரந்தர போட்டிங்கிறத எடப்பாடி பொசிஷன் பண்றாரு. எனிவே தன்னை பெருசா பொசிஷன் பண்றது ஒரு நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை விஜய் செய்திருப்பதற்கு பாராட்டுக்கள். இல்ல, இன்னும் கூடுதலா திமுக தன்னை பார்த்து பயப்படுகிறது, பூச்சாண்டி எல்லாம் காட்டாதீங்க, நான் பிரச்சாரம் போகும்போது அவ்வளவு நிபந்தனைகள், அவ்வளவு இடையூறுகள் கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளவு பயம் அப்படிங்கிற வகையில அவர் தனது கருத்தை முன்வைக்கிறார். அப்ப விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது, மற்ற கட்சிகளை காட்டிலும் விஜய் பார்த்து பயப்படுதுன்னு அவர் சொல்றாருல, அது எந்த அளவுக்கு சரியான ஒரு கருத்து? அது எப்படி மக்களிடம் சென்று சேரும் நினைக்கிறீங்க? இந்தோ பாக் வார் நடந்தது. அந்த வார் தொடர்பாட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
மோடிஜியின் வெற்றி, இன்னி மோடியை பாராட்டி புகழ்ந்து பேசினாரு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் அத இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு சொன்னாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த விடயத்துக்கு இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாட்டு ஊர்வலமே நடத்தினாரு. நாம் தமிழர் சீமான் இந்திய ராணுவத்தின் தோல்வி, அது தீவிரவாதிகளை விட்டுக்கிட்டு சாதாரண ஏழை விவசாயிகள் மேல அரசு போர் தொடுக்குது, சிந்து நதி நீரை தடுத்தது தவறுன்னு என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு எதிராக கருத்து சொன்னாரு. தாவேகா தலைவர் விஜய் இதுவரை அதுல ஏதாவது கருத்து சொன்னாரா? அந்த கருத்து சொன்னதுல அவருக்கு என்ன ஒரு அச்சம் இருக்குது? ஏன் இதுல எவாசிவா போறாரு? இப்படி பல பிரச்சனைகள்ல எவாசிவா போகக்கூடிய விஜய் இஷ்யூக்குள்ள வராம இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்னு எடப்பாடி சொல்லும் போது நாம் தமிழர் சீமான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும்னு அந்த இஷ்யூக்குள்ள நிற்கிறாரு. ஒரு பாரத ரத்னா வேணும்னு கேட்கும் போது பாரதியாருக்கும் வஉசிக்கு ஏன் பாரத ரத்னா இல்லைன்னு சீமான் டீட்டெயிலா இன்டெப்தா போறாரு. இப்படித்தான் எந்த பாப்புலாரிட்டியும் இல்லாத சீமான் கமலஹாசன் சீமான் கம்பாரிசன்ல உயர்ந்து 8.3% வந்திருக்கிறாரு. விஜய் பொத்தாம் பொதுவாக பேசுகிறார், மொட்டை சாத்தான் குட்டையில் விழுந்தார் என்று பேசுகிறாரே தவிர எந்த இஷ்யூவும் டீப்பா எடுத்து அந்த இஷ்யூக்குள்ள கருத்து சொல்லக்கூடிய தன்மை விஜய் கிட்ட இல்ல. தன்னுடைய பாப்புலாரிட்டியும் கூட்டத்தையும் வச்சுக்கிட்டு தான் ஸ்டாலினுக்கு மாற்று என்ற ஒரு கிளைமை மட்டுமே வச்சுக்கிட்டு போறாரு. திமுக பாஜக மறைமுக உறவு அப்படிங்கிறது இன்னைக்கு அழுத்தமா பேசிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து தான் இது. எந்த அளவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு? அது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் கேட்டேன், அதுதான் நான் சொன்னேன். இந்திய ராணுவத்துக்கு ஆதரவா ஒரு ஒரு ஊர்வலம் ஒண்ணு ஸ்டாலின் நடத்துறாரு. மோடியின் வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ராணுவத்தின் வெற்றின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. இந்த விஷயம்ல உங்களுக்கு கருத்தே இல்லையா? ஒரு நாட்டின் பெரிய பிரச்சனையில உங்களுக்கு கருத்தே இல்லையா? சீமான் இந்தியாவின் தேசிய ஜனநாயக கூட்டணி தோல்வின்னு சொல்றாரு, இந்தியாவின் தோல்வின்னு சொல்லல, என்டிஏ அரசின் தோல்வின்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு கருத்தே சொல்லாம வெறுமனே கிளிப்புள்ள மாதிரி இதே சொல்லிட்டு இருந்தேன்னா மக்கள் என்ன ஏமாளிகளா, விவரம் தெரியாதவர்களா? ஒரே இத கோயபல்ஸ் மாதிரி சொன்னா அது உண்மை ஆகாது. ஸ்டாலினை மதிக்கிறார் மோடி, 22 எம்பி வச்சிருக்கிறாரு. அவருக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்திரா காந்தி கலைஞர்கிட்ட வந்த மாதிரி ஸ்டாலின் தான் வந்தாகணும். அதுக்குள்ள ஒரு மரியாதைய திமுக கழகத்துக்கு மோடி கொடுக்கிறாரு. ஏற்கனவே அவங்க கூட்டணியில இருந்தவங்க தான்ங்கிறதும் 100க்கு 100 உண்மை. ஏன் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய விஜய் எதுல பாஜக எதிர்ப்பாருன்னு சீமான் கேட்பது மட்டுமல்ல, பண மதிப்பிழப்ப நீங்க மோடிக்கு ஆதரிச்சவங்கிறதையும் குற்றச்சாட்டா சொல்றாரு. இது கோயபல்ஸ் மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்றதானே தவிர இதற்கு எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸ்டாலின் 22 எம்பியோட உயர்ந்த இடத்துல இருக்கனால மோடி மதிக்கிறாரு. மோடியை பொறுத்தளவுல காங்கிரஸ் தான் அவருக்கு எதிரி. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல ஸ்டாலின் இருக்கிறனாலதான் எதிரிக்க நண்பன் எதிரிங்கிற மட்டும்தான் பாக்குறாரே தவிர மற்றபடி திமுக மோடிக்கோ பாஜகவுக்கோ எதிரிகள்ங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா பாஜகவை எதிர்த்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர் மு.க. ஸ்டாலின் தான். விஜயகாந்த் இந்த வகையில சோனியா காந்தி அம்மையார்ட்ட கேட்கும் போது சோனியா காந்தி அம்மையாரே சொன்னாங்க, நாங்க வாங்குற சீட்ல உங்களுக்கு கொஞ்சம் சீட்டு தாரேன், நாமளும் சேர்ந்து திமுக தலைமையில பாஜகவை எதிர்ப்போம், எதிரணி எதிர்ப்போம்னு தான் சொன்னாங்க. அந்த வகையில தான் விஜயோட இந்த கருத்து ஸ்டாலினால தான் பிஜேபி அணியை தோற்கடிக்க முடியும் என்ற கருத்துக்கு மேலும் வலு சேர்க்கும் மக்கள் மத்தியில் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட வகையில் விஜயனுடைய பரப்புரைக்கு இருவேறு விதமான கருத்துக்கள் வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இனிதான் 2 திராவிட கட்சிகளும் கவனமாக இருக்க வேண்டும். விஜய் தன்னுடைய பாதையை தெளிவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இனி பக்குவப்பட்ட அரசியலை அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அழுத்தமான அரசியல் கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போது அவருக்கான ஆதரவு தளம் விரிவடையும் என்ற ஒரு கருத்தும், மறுபுறம் விஜய் ஏற்கனவே சொல்லி வந்த கருத்தையே மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். மற்ற தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்தையே சொல்லி வருகிறார். குறிப்பாக மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு உறுதியான இறுதியான முடிவு எடுப்பதற்கு அவருக்கு தயக்கம் இருக்கிறது. சினிமா பாணியிலான ஒரு வசனங்களை பேசிக்கொண்டே தன்னுடைய பரப்புரையை முன்வைத்து வருவதை மக்கள் நிச்சயமாக நிராகரிப்பர். இந்த கூட்டம் என்பது வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு கருத்து இன்னொரு தரப்பில் இருந்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே திருச்சி அரியலூரை கடந்து தற்போது நாகையில் அடுத்த கட்டமான தனது கருத்தை
திமுக மீதான விமர்சனத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார். இனி திருவாரூரில் அவர் என்ன பேச போகிறார், இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன விதமான கருத்துக்களை முன்வைக்க போகிறார், இதுவரை திமுக தரப்பில் இருந்து ஒரு அழுத்தமான ஒரு உறுதியான எதிர்வினை ஆற்றப்படாத நிலையில் இனி விஜயனுடைய விமர்சனத்துக்கு அந்த எதிர்வினை ஆற்றப்படுமா, மற்ற போட்டியாளர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்டோரும் இந்த பரப்புரை பயணம் குறித்த என்ன விதமான கருத்துக்களை தெரிவிக்க போகின்றனர், என்ன தாக்கத்தை அந்த கருத்துக்கள் இந்த பயணங்கள் ஏற்படுத்த போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.